ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு ஹிந்தி படமாக தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பாரமுல்லா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை பாரமுல்லா அப்படின்னு ஒரு இடம் காஷ்மீரில் இருக்குது, அங்கே தான் நடக்குது. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரித்வான். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அந்த ஊர் சொன்னேன் இல்லையா, அந்த ஊரில் அடுத்தடுத்து சின்ன பசங்க மர்மமான முறையில் மாயமாகி காணாமல் போகிறாங்க. அவங்க எப்படி போனாங்க, எங்கே போனாங்க, யாரும் கடத்தினாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. இதில் அந்த ஊருடைய எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபருடைய பையனும் அப்படி காணாமல் போகிறான். அந்த ஆள் சும்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் அஃபீஷியல் வரைக்கும் கூப்பிட்டு வச்சு சும்மா ரைடு விடுறாப்புல. இதனாலேயே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து கடைசியாக எப்படியாவது இந்த கேஸை கிராக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனை களத்தில் இறக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஆனால் அது இன்றைக்கி டேட்டுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. நம்ம வஷு மாதிரி, ஷைத்தான் மாதிரி, இல்லை வெப்பன்ஸ் மாதிரி படங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாக இருந்தது அப்படின்னா ஏங்க பயங்கரமாக யோசிச்சு எவ்வளோ வித்தியாசமாக எழுதியிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் ஒரு வேளைக்கே விட்டுருக்கலாமோ என்னவோ தெரியல. இந்த படங்கள்லாம் வந்துட்டு கடைசியாக இந்த வண்டியை தள்ளி கொண்டு பின்னாடி நிறுத்துறதுனால நமக்கு ஏங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி சம்பவம் தான், ஒன்றும் புதுசாக கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா த காஷ்மீர் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் சொல்லப்பட்ட அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான். அதில் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டு அப்படிங்கிற இந்த ஹாரர் த்ரில்லரான சம்மந்தப்பட்ட விஷயங்களை லைட்டாக உள்ள இன்க்ளூட் பண்ணி இந்த படமாக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு படமாக ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீன் பரபரப்பாக இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே பரபரப்பாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கதையை ஒரு பக்கம் சின்ன பசங்க காணாமல் போய்கிட்டே இருக்காங்க, ஹீரோ ஒரு பக்கம் இதுக்கு காரணம் என்ன, இல்லை யாரும் கடத்துறாங்களா, எந்த காரணத்தினால அந்த பசங்க இப்படி காணாமல் போகிறாங்க, கடைசியாக அந்த பசங்களை யார் பார்த்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி இவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு பரபரப்பு இல்லை. ஏன்னா இதில் இதுக்கு மத்தியில் ஹீரோவுடைய மனைவி, அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு நபர், அதே மாதிரி ஹீரோவுடைய மகன் அப்படின்னு சொல்லி பல கதாபாத்திரங்கள், ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது. அப்படிங்கிறனால ஏங்க இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மாதிரியும் பெருசாக இல்லை பார்க்குறதுக்கு, இல்லை ஒரு பியோர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் பெருசாக படலை. அப்படிங்கிற மாதிரி பெருசாக சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு. அது கதையாகட்டும், அதை காட்சிகளாக இவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும், எங்கேயுமே பெருசாக இந்த படம் நிற்கலை. அதுதான் முதல் பிரச்சனையே. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது கதாநாயகனும் அவருடைய மனைவி, இந்த 2 கதாபாத்திரங்கள் தான் சொல்லுவேன். இதில் மாணவர்கள் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. பாஷா கும்ப்ளி அவங்க தான் கதாநாயகனுடைய மனைவியாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் எல்லாரும் எந்த அளவுக்கு அவங்கவுங்க கேரக்டர் ஃபுல்லாக பண்ணணுமோ நீட்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்து பழகின ரொம்ப பழைய கதை மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு பல இடத்துல வருது. இந்த சுவாரஸ்யம் பெருசாக இல்லாமல் போனதுக்கு அதுவும் நிச்சயமாக முக்கியமான ஒரு காரணம். பாலிவுட்டுடைய லெவலுக்கு டெக்னிக்கலி அவங்க பயங்கர ஸ்டாண்டர்டில் எடுப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான் போலங்க. சிம்பிளாக ஒரு 1-2 லொக்கேஷன்லேயே மொத்த படத்தையும் உருட்டி எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பயங்கர ட்ராமாவாக, ஸ்லோ ட்ராமாவாக போகுது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டால் ரொம்ப சுமாரான படம் தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாக தேவையான விஷயத்தை அந்த டீம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.